திருவன் சரணம். அதி கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ரு குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், மனிதர்கள் ஒரு குழந்தைய என்ன செய்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க. ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சு படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் தொழில் செய்கிறாங்க. அப்படி இல்லாட்டி வியாபாரம், அப்படி இல்லாட்டி ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், அரசாங்க தொழில் செய்பவராக இருக்கலாம். ஏதோ ஒன்று செஞ்சு அவங்க வாழ்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் செய்கிறாங்க. படிக்க வைக்கிறோம் வாழணும் என்றதுக்காக. இந்த சம்பத்தி உலகத்தில், சமூக உலகத்தில் வாழ்வதற்கு நாங்கள் ஏதோ ஒன்று செய்யணும். அப்போது வாழ்வாதாரம் ஒன்று எங்களுக்கு தேவை. இப்போ அதுக்காக நாங்கள் தொழில் செய்கிறோம், வியாபாரம் செய்கிறோம். இந்த மாதிரி எல்லோரும் ஏதோ ஒன்று செய்கிறோம். அப்போது இது இப்போ நாங்கள் இங்கே பார்க்கணும் என்னென்னா, இது வாழ்வதற்கே தவிர நாங்கள் எதை செய்தாலும் வாழ்வதற்கே தவிர அது டாக்கெட்டை முடிக்கணும் அப்படின்றது இது கிடையாது. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, டாக்கெட் தான் எல்லாத்துக்குமே. டாக்கெட், படிப்புலையும் டாக்கெட்டு, தொழிலையும் டாக்கெட்டு, வியாபாரத்துலேயும் டாக்கெட், எல்லாத்துலேயும் அரசியல்வாதியும் டாக்கெட் பண்ணுறாரு. அரசாங்க உத்தியோகத்தரும் டாக்கெட் பண்ணித்தான் எல்லாம் செய்கிறாரு. எல்லாருமே டாக்கெட்டில் தான் போய்கொண்டிருக்காங்க. இந்த மனிதர்கள் வாழும் டாக்கெட் என்பது யாருமே இந்த டாக்கெட்டை நிறைவு செய்யாதவர்கள். எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் அவர் நிரந்தரமாக அரசியலில் இருக்க போகிறவர் கிடையாது. மகாராஜாவாக இருந்தாலும் அவருக்கும் அதை விட்டுட்டு போக வேண்டிய காலம் ஒன்று வரும். அப்போ அவருடைய டாக்கெட் அவர் முடிச்சுட்டு போவாரான்னு பார்த்தா முடிச்சுட்டு போக இயலாது. ஏன்னா டாக்கெட் என்பது மனதில் தான் இருக்கிறது. அவை எண்ணங்கள். நாங்கள் வெளியில் டாக்கெட் பண்ணுறோம். இன்னைக்கு நான் படித்து பெரிய ஆள் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அப்படி இல்லாட்டி ஒரு நீதித்துறையில் நான் சிறந்து விளங்கணும் அப்படின்ற டாக்கெட் பண்ணி போகிறாங்க. அப்போது எல்லாருமே இந்த டாக்கெட்டை அடைஞ்சாங்களான்னு பார்த்தா எல்லாருமே அடையலை. அதில் ஒரு சிலர் பேர் அடைந்தாலும் அதில் தான் அதை நடைமுறையில் கையாளும் போது அதில் அவர் திருப்தி அடைவாரா? டாக்டர் என்பவர் ஒரு டாக்டர் எடுத்துக்கொண்டால் அவர் என்ன செய்வார், மருத்துவமனையில் சேவை செய்து ப்ரைவேட்டாக அவர் சம்பாரித்து கடைசியில் வீடு, பங்களா அப்படின்ட்டு, காரு அப்படின்ட்டு வாழ்ந்து எதை பெற்றுக்கொண்டாலும் திருப்தி இல்லை, பத்தாது. எதை செய்தாலும், எதை பெற்றுக்கொண்டாலும், எந்த டாக்கெட்டுக்கு போனாலும் அது பத்தாது. இந்த நிலையில் தான் ஒரு மனுஷன் கடைசியில் இறந்து போகிறாரு. எதை செய்தாலும் பத்தாது, திருப்தி இல்லை. திருப்தி இல்லாத நிலையில் கடைசியில் இறந்து போகிறாரு. இதுதான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பொதுவான ஒரு விடயம். ஏழையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம்,
படித்தவராக இருக்கலாம், படிக்காதவராக இருக்கலாம். அப்போ இது எல்லா மதத்துக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இதுதான் பொதுவான ஒரு விடயம். இப்போ இதில் தான் மனிதர்கள் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இப்போ இதில் நாங்கள் உண்மையை சத்தியத்தை பார்ப்போமானால் மனிதர்கள் எல்லாமே டார்கெட் பண்ணுவது மனதில் எண்ணங்களில் நான் அதை அடைய, இதை தன் வசப்படுத்தி கொள்ள, அதை பெற்றுக்கொள்ள என்று இவர்கள் எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொண்டு அதை அடையத்தான் போய்கொண்டிருக்காங்க. இப்போ எதிர்பார்ப்பு என்பது எண்ணங்களில் தான் இருக்கிறது, மனதில் தான் இருக்கிறது. அப்போ இது தெரிய மாட்டேங்குது. இன்றைய உலகத்தில் வாழும் மனிதர்கள் யாருக்குமே இது தெரிய மாட்டேங்குது. நான் கார் ஒன்று எடுக்கணும்னு சொல்லி போராடுறார் அவர். கார் எடுத்ததன் பிறகு அதில் திருப்தி அடைஞ்சார்னு பார்த்தா அது பத்தலை, இன்னொன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதை சரி வரல, இன்னொன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொன்றுக்கு போவார். அப்போ இதுதான் மனிதனுடைய இயல்பு வாழ்க்கை. அப்போது இந்த டார்கெட்டுக்கு முடிவு இருக்குதான்னு பார்த்தா முடிவே கிடையாது. எதிர்பார்ப்புகளுக்கு முடிவே கிடையாது. ஏனென்றால் இவை அனைத்தும் மனதின் மாயை. மனதின் மாயையில் வாழும் மனிதன் இந்த எதிர்பார்ப்புகளோடு தான் வாழ்கிறார். கடைசி வரைக்கும் எதிர்பார்ப்பு. சாகும் நேரத்தில் அவர் எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு தான் இருப்பார். ஏன் என் பிள்ளைங்களுக்கு எதுவுமே நான் செய்யலை, அதை செய்யணும்னு நினச்சிக்கிட்டு செய்ய முடியாமல் போச்சு, இதை எப்படி என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்ற திருப்தி அற்ற நிலையில் தான் அவர் போவார். அதே போல் எல்லா வயசு போனாலும் சரி, வயசு போகாதவங்களும் சரி இறந்து போகிறாங்க. வயது எல்லை இல்லாமல் இறந்து போகிறாங்க. அப்போ இறந்து போகிற எல்லா மனிதனுக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அப்போ எதிர்பார்ப்பு என்பது மனதின் மாயை. மனதின் மாயையில் இருக்கும் அவர் எதிர்பார்ப்புகளோடு டார்கெட்டோடு இருக்கும் அவருக்கு இந்த உலகத்தில் உலகம் உண்மையாகத்தான் இருக்கிறது என்ற திருஷ்டியில் தான் அவர் இருக்கிறார். அப்போ உலகம் உண்மையாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட திருஷ்டியில் இருக்கும் அவர் துன்பத்தில் தான் இருக்கிறார். அவருக்கு இன்பம் கிடையாது. துன்பத்தில் இருக்கும் அவருக்கு மீண்டும் அந்த துன்பகரமான பூமியில் அவர் பிறப்பார். அதுக்கு காரணம் மானிய மக்கரோ அதிமானிய குக்குரோ. அவர் ஈகோவில் தான் இருந்தார். ஆணவத்தில் அகங்காரத்தில் இருக்கும் வரை, அறியாமையில் மனதின் மாயைக்குள் இருக்கும் ஒரு மனிதர் ஈகோவில் தான் இருப்பார், அறியாமையில் தான் இருப்பார். அப்போது இப்படி வாழும் மனிதன் என்ன செய்கிறாரு, அந்த ஈகோவில் தான் செத்து போகிறார். கடைசியில் ஆணவத்தில் அகங்காரத்தை வைத்து கொண்டு தான் அவர் செத்து போகிறாரு. அப்போ அதுக்கேற்ற இதை போல் குரங்காகவோ நாயாகவோ அவர் பிறப்பார். அப்போ அவருக்கு பிறப்பிலிருந்து விடுதலை அடைய முடியாது, மரணத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது. அப்போதுதான் கர்ம பூமி. இந்த கர்ம பூமியை தழுவிய மனிதர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் வாழும் 800 கோடி பேர் மனிதனும் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இதில் துன்பத்தில் மேலும் வழி என்று சமத்த தியானத்தை மேற்கொண்டு மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி இருப்பதனால யாரும் துன்பத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது. எல்லாத்தையும் செய்தார் பகவான் புத்தர் அவர்கள். எல்லாத்தையும் செய்து பார்த்தார். இதில் எங்கேயுமே துன்பத்தில் மேலும் வழி கிடையாது. ரூப தியானம் அரூப தியானம் என்ற எல்லா தியானத்தையும் செய்தார். அப்போது இது எல்லாத்தையும் கடைசியாக கைவிட்டுட்டு தான் இந்த படிக்க சமுப்பாத மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி ஒரு விமர்சனத்தை செய்கிறார். அப்போது
இன்றைய யுகத்தில் இந்த மனிதர்கள் வாழும் இந்த துஷ்டியிலிருந்து விடுதலை பெற வேண்டுமென்றால், மனதின் மாயையிலிருந்து நாங்கள் விடுதலை அடைய வேண்டுமா இருந்தால், இப்போ ஈகோவில் ஆணவத்திலிருந்து நாங்கள் விடை பெற்று இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு பகவான் புத்தர் கூறிய இந்த தத்துவம் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். படிச்ச சமுப்பாது என்ற மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்டால்தான் எங்களுக்கு மனதின் மாயை புரிய வரும். மனதின் மாயை எங்களால் விளங்கி கொள்ள முடியும். அப்போதான் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ளாத ஒரு மனிதர் எப்போவுமே மனதின் மாயை புரிந்து கொள்ள மாட்டார். அவர் சமத்த தியானத்தில் மூழ்கி அவர் பேரின்பத்தில் ஆனந்தத்தில் இருப்பார். நான் எல்லாத்திலையும் இந்த விடுதலை அடைந்து விட்டேன் என்ற ஆணவத்தில் இருக்கும் அவர் இருக்கிறார். ஆத்ம திருஷ்டியில் இருந்து அவர் விடுதலை பெறலை. இப்போ இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் இன்றைய யுகத்தில் இப்படியான குருமார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. போதனை செய்கிறாங்க, வகுப்புகளை நடத்துகிறாங்க, யோக மையங்களை நடத்துகிறாங்க. இதில் பயிற்சி பெற்று சமத்த தியானத்தில் மூழ்கி இருக்கும் யாருமே மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைய முடியாது. ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைய முடியாது. அவர் ஆத்ம துஷ்டியில் இருந்து கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி இருப்பதனால அவர் உலகத்திலிருந்து விடுதலை பெற முடியாது, மரணத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. அப்போது இது ததங்க மற்றும் நிஷ்கம்மன பிரகான பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி இருப்பதனால பந்தை தண்ணீருக்குள் அழுத்தி பிடித்து கொண்டிருப்பதை போல அவர் இருக்கிறார். நாங்கள் அழுத்தி பிடித்து கொண்டு இருக்கும் வரைக்கும் அது உள்ளுக்கு இருக்கும். நாங்கள் விட்டுட்டோம் சொன்னால் அது மேலே வந்துடும். இதே போலத்தான் இந்த தியானத்தில் மூழ்கி இருக்கும் மனிதர்கள் தியானத்தில் இருக்கும் வரைக்கும் அவர்கள் இருப்பாங்க. அந்த ஆனந்தத்தில், அந்த சுவையில் இருப்பாங்க. ஆனால் அதிலிருந்து நாங்கள் விடுதலை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த கைக்கு அவர் அந்த பிரச்சனையை கோர்த்து கொள்வார். ஏனென்றால் அவர் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடையலை. மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இருந்ததுனால அவர் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைய முடியாது அவருக்கு. அப்போ அதனால் அவர் பிரச்சனையை கோர்த்து கொண்டு மறுபடியும் துஷ்டிக்கு அகப்படுவார். அப்போ துஷ்டியில் இருந்து அவர் விடுதலை அடையாத போது அவர் இருப்பது ஆத்ம துஷ்டியில். அப்போது ஆத்ம துஷ்டியில் இருந்து கொண்டு மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இருப்பதனால அவர் உலகத்தை வெல்லலை, மரணத்தை வெல்லலை. அப்போது எவ்வளவு காலம் நாங்கள் இந்த தியானத்தில் மூழ்கி உயிர் பிரியும் வரை, மூச்சு நிற்கும் வரை இருந்தாலும் அவர் மானிய மக்கரு அதிமானிய குக்குரு என்ற ஈகோவிலிருந்து அவர் விடுதலை அடையலை. அவருடைய பிறப்பு சம்பவம் நடக்கும். அதுதான் என்லைன்மென்ட் என்று சொல்வது. என்லைன்மென்ட் என்பது இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்த சுபாவம். அவர் பிரபஞ்சத்தோடு இணைந்து இருப்பார். அவர் அந்த சமிக்கையிலிருந்து மனதின் சமிக்கையை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இருப்பதனால மனதுக்கு எண்ணங்கள் வரலை. மனம் ஒரு நிலையை அடைந்து அதில் மூழ்கி இருக்கும் அவருக்கு எண்ணங்கள் அவருக்கு வரலை. அப்போ அதில் மூழ்கி இருந்ததன் காரணமாக அவர் பிரபஞ்சத்தோடு இணைந்து இருக்கிறார். அவர் ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடையலை. பிரபஞ்சத்தோடு இணைந்து இருக்கும் அவர் என்லைன்மென்ட் என்ற நிலையில் அவர் இருக்கிறார். அப்போ அது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், கல்ப என்றால் பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் அந்த நிலையில் இருக்கும் மனிதன், இந்த சமத்த தியானத்தில் மூழ்கி இருக்கும் மனிதர் இந்த பல ஆயிரம் வருடக்கணக்காக அதில் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்திருப்பார். அந்த சமிக்கையின் ஒரு நாளைக்கு அது விடை பெறும் காலம் ஒன்று வரும். அப்போது அந்த
சமிக்கைக்கு அவர் மறுபடியும் வருவார். அதாவது பிரபஞ்சத்தோடு இணைந்திருந்தவர் மீண்டும் பிறப்பார். அவர் அந்த மானிய மக்குரோ அதிமானிய குக்குரோ என்பதைப் போல மறுபடியும் குரங்காகவோ நாயாகவோ பிறப்பார். இது பல ஆயிரம் பல லட்ச வருடக்கணக்காக இருக்கலாம் பிரபஞ்சத்தோடு இணைந்து. ஆனால் அவருடைய பிறப்பிலிருந்து அவர் விடுதலை பெறலை, மரணத்திலிருந்து அவர் விடுதலை அடையலை. இப்போ இந்த நிலையில் தான் இன்றைக்கி குருமார்கள், ஏராளமான குருமார்கள் சமத்துவ தியானத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. நாங்கள் பார்க்குறோம், யூடியூப்பில் நிறைய போதனைகள் செய்கிறாங்க, வகுப்புகளை நடத்துகிறாங்க. உலகத்துக்கே இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கும் அளவுக்கு புகழ் பெற்றவர்களாக இருக்கிறாங்க. அப்போது இவர்கள் எல்லாமே இந்த தியானத்தில் மூழ்கித்தான் இருக்கிறாங்க. இவர்கள் யாருமே மரணத்தை வெல்லலை, ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடையலை. அப்போ இதுதான் சமுச்சேத பிராகான அல்ல இது. பகவான் புத்தர் கூறிய சமுச்சேத பிராகான அல்ல இது. அப்போ இது ததங்க மற்றும் நிஷ்கம்மன பிராகான, மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டிருப்பது என்பது தண்ணீருக்குள் பந்தை அழுத்தி பிடித்து கொண்டிருப்பதைப் போல. அது பல வருடங்களாக இருக்கலாம், பல ஆயிரம் பல லட்சக்கணக்கான வருடங்களாக இருக்கலாம். ஆனால் என்னைக்காவது பந்து மேலே வந்ததை போல, தண்ணீருக்குள் இருந்த பந்து மேலே வந்தது போல அவர் மறுபடியும் அவருடைய பிறப்பு சம்பவம் நடக்கும். அப்போது இதுதான் பகவான் புத்தர் கூறிய சத்தியம். அப்போது சமுச்சேத பிரகான என்ற மனதிலிருந்து முற்றுமுழுதாக விடுதலை அடையும் வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள். மனதிலிருந்து முற்றுமுழுதாக விடுதலை அடைய, மனதின் மாயையிலிருந்து நாங்கள் இந்த டார்கெட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு நோக்கம் இருக்கிறது, எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு, நோக்கம், டார்கெட் இவைகளிலிருந்து விடுதலை அடையணுமா இருந்தால் நாங்கள் மனதின் மாயையிலிருந்து விடுதலை அடையணும். மனதின் மாயையிலிருந்து விடுதலை அடைந்தால் அவர் இந்த நொடிக்குள் வருவார், நொடிக்குள் விழித்து கொள்வார். அவர் நொடிக்குள் விழித்து கொண்டவருக்கு உலகம் உண்மையாகாது. அப்போ ஒரு நொடிக்குள் இருப்பார். அப்போ இதற்கு வருவதற்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள். இந்த தத்துவத்தை, மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி போதனை செய்கிறார்கள் பகவான் புத்தர் அவர்கள். பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு உலகம் முன் இருக்கலை. கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு என்கிற சென்சர்கள் 5ம் ஒன்றாக இணைந்தது தான் உலகம். கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், காதுக்கு கேட்டது சத்தம், மூக்குக்கு, நாக்குக்கு, உடம்புக்கு உணர்ந்தது வாசனை, துர்நாற்றம், குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமானது தன்மைகள். இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்தது தான் நாங்கள் சொல்வது, பார்ப்பது, கேட்பது, நடந்து கொள்வது எல்லாமே இந்த சென்சர்களால் உருவானது. நாங்கள் எதை செய்தாலும் அது இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு தான் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எதை பேசினாலும் அது இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு தான் பேசிக்கொண்டிருக்கோம். நாங்கள் எதை பற்றி எண்ணினாலும் சிந்தித்தாலும் அது இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு தான் சிந்திக்கின்றோம். அப்போ இதுதான் சப்ப சங்கார. அப்போ இவை அனைத்தும் எண்ணங்கள். நாங்கள் செய்வது அனைத்தும் எண்ணங்கள், நாங்கள் பேசுவது அனைத்தும் எண்ணங்கள், நாங்கள் நினைப்பது அனைத்தும் எண்ணங்கள். அப்போ இதுதான் சப்ப சங்கார. அனைத்து எண்ணமும் சப்ப சங்கார என்பது அனைத்து எண்ணமும் பாவகரமானது. சப்பே சங்காரா அனிச்சா யதா பஞ்ஞாய பස්සதி அத்தி நிப்பந்தி துக்கே ஏசுமக்கோ விசுத்தியா. சப்பே சங்காரா அனிச்சா, அனைத்து எண்ணங்களும் அனித்தியமானது. இங்கே நித்தியம் என்று இங்கே எதுவுமே கிடையாது. அப்போ எண்ணங்களில் உண்மை கிடையாது. அனித்தியம் என்றால் அதில் உண்மை இல்லை, சத்தியம் இல்லை, பாவகரமானது. எண்ணங்களில் எதுவுமே உண்மையாகாது. அப்போ இதை காண்பது தான் சப்பே சங்கார அனிச்சா என்ற சத்தியத்தை. அனைத்து எண்ணங்களும் அனித்தியமானது, எங்கேயும் உண்மை இல்லை, பாவகரமானது என்ற சத்தியத்தை காண்பது தான்
யதா பஞ்ஞாய பசதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். யதார்த்தத்தை காண்பதுதான் பிரக்ஞா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ இந்த பிரக்ஞா என்ற மனதின் மாயையை புரிந்து கொள்பவர் தான் இந்த பிரக்ஞா என்ற நிலையை அடைகிறார். பிரக்ஞாவுக்கு தான் இது அகப்படும். பிரக்ஞா என்பது தான் உணர்வு. நாங்கள் உணர்வுக்குள் இங்கே தான் விழித்து கொள்வோம், சத்தியத்துக்குள் விழித்து கொள்ளும் முடியும். இந்த சத்தியத்தை காண்பவருக்குத்தான். மனம் என்பது மாயை. அப்போ எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை. கற்பனை எங்கேயும் இருப்பது கிடையாது, அது மனதில் தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவருக்கு அப்போ மாயைக்கு அகப்பட மாட்டார். எண்ணங்களில் உண்மை கிடையாது, சத்தியத்தை உணர்கிறார். அப்போ அந்த உணர்வு தான் பிரக்ஞா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அத்தி நிப்பந்தி துக்கே. அப்போ இந்த பிரக்ஞாவுக்குள் விழித்து கொள்பவருக்குத்தான் அந்த துன்பத்தில் மேலும் வலிக்கு இவர் தான் வருகிறார். துன்பம் அவருக்கு கிடையாதப்போ எல்லா துன்பமும் இங்கேதான் அவருக்கு விடுதலை கிடைக்கிறது. துன்பத்தில் இருந்து விடுதலை இங்கேதான் கிடைக்கிறது. பிரக்ஞாவுக்குள் விழித்து கொண்டவர், சத்தியத்துக்குள் விழித்து கொண்டவருக்குத்தான் துன்பத்திலிருந்து விடுதலை அடையும் வழி கிடைக்கிறது. ஏசமக்கோ விசுத்தியா, ஒரே வழிதான், இந்த வழியை தவிர வேறு எந்த வழியும் துன்பத்தில் மேலும் வழி கிடையாது என்ற சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது மனம் உருவான விதம் பற்றி, ஆன்மா உருவான விதம் பற்றி தெரிந்து புரிந்து கொள்பவர் அப்போது இந்த சத்தியத்துக்குள் விழித்து கொள்கிறார். அப்போ சத்தியத்துக்குள் விழித்து கொள்வது என்பது நாங்கள் உப்பு சாப்பிட்றோம். உப்பு என்பது நாங்கள் உணர்வது. இப்போ உப்பு சாப்பிடும்போது நாங்கள் அந்த சுவையை உணர்கிறோம். இப்போ உணர்வு என்பது எண்ணங்கள் கிடையாது. நாங்கள் அதை எண்ணங்களால், வார்த்தைகளால் சொல்லப்போனால் உப்பின் சுவை இப்படித்தான் அப்படின்றத நாங்கள் வார்த்தைகளால் சொன்னால் அப்படியாட்டி ஒரு புத்தகத்தில் எழுதினா இப்படி அப்படின்றத நாங்கள் எழுதினா அவை அனைத்தும் கற்பனையே. சொல்வது அனைத்தும் கற்பனையே. கற்பனையில் உண்மை கிடையாது. அவை அனைத்தும் எண்ணங்கள். அப்போ நாங்கள் உப்பை பற்றி எப்படியெல்லாம் சொன்னாலும் அது உண்மையாகாது. அவை அனைத்தும் கற்பனை. அப்போ அது மனதின் மாயை. கற்பனை என்பது மனதின் மாயை, அது உண்மை கிடையாது. அப்போ இந்த சத்தியத்தை உணர்பவர் இந்த உப்பின் சுவையை போல இந்த சத்தியத்தை உணர்கிறார். அப்போ அந்த உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்கிறார். அப்போது விழிப்புணர்வுக்குள் தான் அவர் விழித்து கொள்ளுகிறார், சத்தியத்துக்குள் விழித்து கொள்ளுகிறார். அப்போது அந்த நொடிக்குள் வருபவர் இவர் தான். நொடிக்குள் விழித்து கொள்பவர் இவர் தான். அப்போ நொடிக்குள் விழித்து கொண்டவருக்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று அவருக்கு ஒன்று கிடையாது. அப்போது எதிர்காலம் ஒன்று கிடையாதுன்னு சொன்னால் அவருக்கு டாக்கெட் ஒன்று கிடையாது. அவருக்கு டாக்கெட் பண்ணி நான் அதை செய்ய, அதை பெற்றுக்கொள்ள, அதை தன் வசப்படுத்தி கொள்ள என்று சொல்லி அவர் டாக்கெட் பண்ண மாட்டார் எதையுமே. ஏனென்றால் டாக்கெட் எல்லாமே எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே எண்ணங்கள். அப்போ நாங்கள் நோக்கங்களை, அதை அடைய எல்லாத்தையும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி நாங்கள் நோக்கங்களில் வாழ்கிறோம். அப்போ நோக்கங்களில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து உணர்கிறார். அப்போ உணர்வுக்குள் விழித்து கொண்டவருக்கு மீண்டும் அந்த சப்பே சங்காரா என்கிற அனைத்து எண்ணங்களும் அனித்தியம் என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து உணர்கிறார். அப்போ அவருக்கு உண்மையாகாது, இந்த கற்பனை உண்மையாகாது. கற்பனையிலிருந்து விழித்து கொண்டவர், கனவிலிருந்து விழித்து கொண்டவர், சத்தியத்துக்குள் தான் அவர் விழித்து கொண்டார். அப்போது இந்த சத்திய தர்மம் இன்றைக்கு இந்த யுகத்தில் உங்களுக்கு கேட்குதுன்னு சொன்னால் ஆச்சரியம், அற்புதம். இதற்கு காரணம் எங்களுடைய கல்யாண மித்திர குருநாதர் அவர்கள் இந்த சத்தியத்தை தான் கையாண்டு, நடைமுறையில் கையாண்டு இதை தனக்கு உறுதியானதன் பிறகு இதை போதனை செய்தார்கள். வழிக்கு நாங்களும் வந்தோம், கேட்டோம், தெரிந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்து பல வருடங்களாக இதை கையாண்டு இன்றைக்கு உங்களுக்கு தமிழ் போதனைகளாக புத்தோத்பாத தமிழ் சத்திய தர்மம் என்ற வடிவில் இன்றைக்கு உங்களுக்கு விளங்குது. அப்போ இது ஆச்சரியம், அற்புதம். அப்போ இந்த சத்தியத்தை நீங்களும் கேட்டு இதை கையாண்டு
நடைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களாலும் இது உப்பை போல உணரக்கூடியதாக இருக்கும். அப்போ உணர்வுக்குள் நீங்கள் விழித்து கொண்டால் சத்திய ஞானம் அடைவீங்க. சத்திய ஞானம் அடைந்த உங்களுக்கு மறுபடியும் எண்ணங்கள் உண்மையாகாது. கற்பனையிலிருந்து விடுதலை அடையும் வழியில் தான் நீங்கள் பயணம் செய்வீங்க. அப்போ இதுதான் பகவான் புத்தர் சென்ற வழி. துன்பத்தில் மீளும் வழி, மனதில் மீளும் வழி, நிர்வாணம் அடையும் வழி, இதுவே நிரந்தரமான வழி என்ற இந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்தினார்கள். அந்த வழியில் பயணம் செய்ய உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். திருவான் சரணம்.